கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 3வது வசனம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கு உண்டாகி அவர் சொல்லுகிறார், நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கேரீத் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு என்று சொல்லுகிறார். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஒரு தேசத்தினுடைய மகிமையை மேன்மையை நிலைநாட்டக்கூடிய தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அவ்வளோ அருமையான வார்த்தை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை போஷிப்பதற்கு என்னென்ன காரியங்களை வைத்திருக்கார் பாருங்க. அந்த ஆற்றினுடைய தண்ணீரை நீ குடிப்ப, அதுக்கு பின்னால் நடக்கிற என்ன காரியம்? உன்னை போஷிப்பதற்கு நான் காகங்களை அனுப்புவேன். காகம் எப்போவாது யாருக்காவது உணவு கொடுக்குமா? காகம் தனக்கே சாப்பிடும், தனக்கு உண்டானதை அந்த இடத்துலையே முடிச்சிடும். ஆனால் அந்த காகத்தை, அந்த பறவையை கொண்டு என் ஆண்டவராகி இயேசு எலியா அந்த தீர்க்கதரிசியை போஷிக்கிறார். இதுதான் கர்த்தருடைய மகிமை, இதுதான் கர்த்தருடைய வல்லமை. அவர் வாக்கு மாறாத என் தேவன். அவர் வாக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற தேவன். எலியாவே, பயப்படாதே, கலங்காதே, தைரியமாறு. அவன் பாருங்க என்ன அழகா சொல்லுது. விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. நம்ம வீட்டில் கூட இந்த அளவுக்கு சாப்பாடு கிடைக்காதுல்ல. நம்ம உழைச்சாலும் கூட இவ்வளோ கஷ்டப்பட மாட்டோம். வீட்டில் சொல்லுவாங்க, காலையிலையும் நான்வெஜ், நைட்டும் நான்வெஜ். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், தம்முடைய தீர்க்கதரிசிக்கு காலையிலையும் அப்பமும் இறைச்சி, சாயங்காலத்துலேயும் அப்பமும் இறைச்சி. அப்போ அந்த தீர்க்கதரிசியை எப்படி போஷிக்கிறார்? கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். காகம் கொண்டு வந்து கொடுத்து இந்த தீர்க்கதரிசி போஷிக்கப்படுகிறார். கர்த்தர் வாக்கு மாறாத தேவன். வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை, சோர்ந்து போகாதே. காகத்தை கொண்டு போஷித்த என் ஆண்டவர் உன்னையும் தம்முடைய மகிமையின் கரத்தினால் போஷிப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எப்படி நீர் எலியாவை போஷித்து ஆண்டவரே, அதற்கு பின்பதாக நீ எழுந்து புறப்பட்டு போ என்று சொல்லி ஆண்டவர் தாமே எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அற்புதங்கள் நடந்ததோ, தேவனமாய் கேட்கிற ஒவ்வொருவரையும் எலியாக்களாக மாற்றும் ஆண்டவரே, தீர்க்கதரிசிகளாக மாற்றும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.